ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மயில் வித் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான முருங்கைக்கீரையில் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை தலை வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 நாளைக்கு வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே வச்சு ஃபேன் காற்றுலேயே நல்லா உலர்த்தணும். பாருங்க, நான் 2 நாள் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது பொடிக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ட்ரை பண்ண முருங்கைக்கீரை, 10 காஞ்ச மிளகாய், 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 10 பல்லு பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, 1 ஸ்பூன் மிளகு. பொடி செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ நம்ம பொடி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம உலர்த்தின முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு ஆகிற மாதிரி இருக்கணும். கையில் எடுத்து நல்லா பசைஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாகிற மாதிரி இருக்கணும். இப்போ முருங்கைக்கீரை வந்து நல்லா ட்ரை பண்ணியாச்சு. அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 1 கப்பு கடலைப்பருப்பு, 1 கப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் வரணும். கலர் வரும்போது இந்த பருப்பு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போது பருப்பு பாருங்கள் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கட் பண்ண பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். லைட்டாக கலர் வந்த பிறகு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கலர் வந்துச்சு. இப்போ அந்த பருப்பு கூடவே இதையும் சேர்த்து எடுத்து வச்சிடலாம். இது கூட பெருங்காய பொடி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துடலாம். இப்போ பருப்பு நல்லா ஆயிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி எடுத்துட்ட பிறகு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முருங்கை தலையை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம். ஒரு 3 சுத்து விட்டாவே போதும். இப்போ பொடியை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பொடி வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, சாதத்துக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.